எதிர்கால பயங்கள் யோசனை 1. என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டுருக்குன்னே தெரியலையே. படிச்சும் முடிச்சிட்டோம். ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் சேர்த்து கூட பேச தெரியல. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன? எஸ், நோ, ஐ நோ, ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எண்ணி பார்த்தா கூட 5 தான் நம்மளுக்கு தெரியுது. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வாழ்க்கை நினைச்சாலே அள்ளு விடுது. ஒருவேளை எங்க அம்மா சொல்லுவாங்களே நீ மாணவிக்கு தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி நடந்துருமோ? ஏசுப்பா நீங்க தான் காப்பாற்றணும். யோசனை 2. எனக்கு இது ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்னை குருகாரங்கிட்ட தத்தெடுத்து வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா எங்க அம்மா சாப்பாடுல என்ன ஒரு குறைய வச்சதே கிடையாது. நல்லா சாப்பிடுறேன், நல்லா கொரட்டை விட்டு தூங்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்ல சேட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். ஒருத்தவங்க வேலை சொன்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறேன், ஒருத்தங்களை கீழ் பண்ண மாட்டேங்கிறேன், சம்மந்தமே இல்லாம அடி வாங்குறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏசுப்பா. நாம் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோத்ரே சோதலே தலே என்ன டைம் ஆகுது? டைமே முடிய போகுது. இப்ப வர ஐயா என்ன இப்படி பேசுற? அவங்க பேசுறத பார்த்தா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசினா நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன் சொல்லிட்டேன். இது வர்றதே ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவுக்கு ஒரு நாள். அதுலயே பேச்ச பத்தியே இருக்கு. ஏமா மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசுற, கொஞ்சம் மனசுக்குள்ளேயே பேசிக்கோ. நம்ம ஒரு 2 வாரம் வராதனால புல்லுட்டு போச்சு எங்களுக்கு. ஆராதனை நேரம். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஆராதனை எங்க அம்மா வேற என்ன தோசை மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்களே. இப்போ மட்டும் நான் வாங்கிட்டு போல எங்க அம்மா என்ன தோசைக்கு பதிலாக என்ன சுட்டுருவாங்க. இப்போ வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ எழுந்து போனா குறுகுறுன்னு என்ன பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்றது? பேசாம ஒரு குட்டி தூக்கி போட்டுருவோம். இது காலையில தான் பார்த்தேன். வானம் நல்லா இருந்துச்சு.
திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 1:1 இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நான் தான் ஏசப்பா பாக்கியவான். என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றாளே, ஹாய்டி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். எது அவுட்டிங் போறீங்களா? நான் இல்லாத டைம்ல தான் இதெல்லாம் பிளான் பண்ணுவேங்க. இப்போ என்னால் எழுந்து கூட வர முடியாது. இப்போ என்ன பண்றது? இவரு சீக்கிரம் முடிக்கிற ஆளா இவரு. ஐயோ, இப்போ என்ன பண்ண தெரியலையே. நீங்க போங்கடி, நான் பார்த்துட்டு வரேன். ஏங்க 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 என்னங்க இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வந்ததுல இருந்து எல்லாமே உல்டாவா பண்றீங்க. இப்பதான் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்து வரலாம், அது தானேங்க நியாயம். ஆனா நீங்க போன் எடுத்து வரீங்க. போன்ல எடுத்து வரதும் இல்லாம அதுல கேம் விளையாடுறீங்க. இதையும் தவிர்த்து எங்க 2 பேரும் நோண்டிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க இப்போ நான் கூப்பிடுறேன் தானே இப்படி பண்றீங்க. இனிமே நான் கூப்பிடவே இல்லை, போங்க. ஏங்க பைபிள் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துறது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? ரோட்ல நடக்க முடியுமா? நீங்களும் நாளைக்கு ஃபோன் எடுத்துருவாங்க. இவங்களை கூப்பிடலாமா வேணாமா?